பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். நீங்கள் அனைவரும் என்னை சேர்ந்தவர்கள் அல்ல, விரோதியின் பக்கம் சாய்ந்து விட்டீர்கள். அதனால் எல்லோரும் சூழ்ச்சி செய்து என் மனோபலத்தை தகர்க்கவே இப்படி சொல்லுகிறீர்கள். என்னை கவிழ்க்க பார்க்கிறீர்கள். நான் எதையும் கேட்க விரும்பவில்லை. நான் உங்கள் கழுத்தை எல்லாம் அறுத்து கொன்று விடுகிறேன். துரோகிகளே, உங்களுக்கெல்லாம் மரண தண்டனை அளிக்கிறேன். மரண தண்டனை, எல்லோருக்கும் மரண தண்டனை. முதலில் எனக்கு மரண தண்டனை கொடுங்கள். நானும் அதற்கு தகுதியானவள் தான் மகாராஜா. இப்போது இலங்கையில் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு மூலையிலும் மரண மூலம் கேட்டுக் கொண்டிருக்கிறது. என்னை மட்டும் ஏன் விட்டு வைக்க வேண்டும்? ஏன் மகாராஜா? மகாராணி மண்டோதரி, என்னை மகாராணி மண்டோதரி என்று அழைக்காதீர்கள் மன்னா. ஒரு தாய், ஒரு அபாக்கியவதியான தாய். இன்று நான் என் பிள்ளையை இழந்துவிட்டு தனிமரமாய் தவித்துக் கொண்டிருக்கிறேன். உனக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா? பைத்தியம் எனக்கு இல்லை, உங்களுக்கு தான் பைத்தியம் பிடித்து விட்டது. உங்களின் அகங்காரம் என்ற அக்னியில் ஒவ்வொருவராக பலியிடுகிறீர்கள். தாம் இன்று என் வயிற்றில் பிறந்த விலை மதிப்பற்ற ரத்தினத்தை, என் உயிரினம் மேலான பராக்கிரம மகன் மேகநாதனை உங்கள் அகங்கார அக்னியில் எரித்து விட்டீர்கள். நீங்கள் தன்னுடைய கையாலேயே தன் மகனை கொல்லும் கொடூரமான தந்தை தாங்கள் தான். என்று கொண்டாட ஏற்பாடு செய்கிறீர்களா? அவசியம், இன்றைய தினம் கொண்டாடப்பட வேண்டியதுதான். என்று இலங்கையின் வாரிசான கடைசி மலரும் உதிர்ந்து விட்டது. இன்று மகாராஜா தன் அகங்கார யாகத்தில் தன் மகனையே பலி கொடுத்திருக்கிறார். ஆம், அதனால் இன்று கொண்டாடப்பட வேண்டியதுதான். இன்று யமராஜனின் உற்சவம், மரணத்தின் உற்சவம். உங்கள் மகன்கள் அனைவரின் ரத்தத்தை இலங்கை முழுவதும் தெளித்து விடுங்கள் மகாராஜா. பிரஜைகளில் எத்தனை தாய்மார்களின் மகன்கள் இறந்தார்களோ, எத்தனை பெண்களின் மாங்கல்யம் பறிக்கப்பட்டதோ, அவர்கள் எல்லோர் மீதும் ரத்தத்தை தெளியுங்கள். அனைத்து தாய்களும் விதவையான பெண்களும் ஜெயகோஷம் செய்வார்கள். கொண்டாடுங்கள் அரசே. வாயை மூடு மண்டோதரி. யாரும் இங்கு இறந்து விடவில்லை. யார் சொன்னார்கள் மேகநாதன் இறந்து விட்டதாக? யார் சொன்னார்கள்? மகாராஜா, ஆகாயத்தில் மின்னலை போல் கர்ஜித்தான், மேகமண்டலத்தை போல் கர்ஜித்தான். எதிரிகளை தாக்கும் சத்தம் இலங்கையின் சுவர்களை எல்லாம் நடுங்க வைத்தது. இப்போது அவையெல்லாம் சொல்கிறதே, நம் மேகநாதன் இப்போது இங்கு இல்லை என்று. என் இந்திரஜித் அம்மா அம்மா என்று அழைப்பானே, எனது ஆசைமான் இனி ஒருபோதும் வரமாட்டான். வரவே மாட்டான். மண்டோதரி, 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 மண்டோதரி. பிரபு, நமது லக்ஷ்மணர் வெற்றி பெற்று விட்டார். அசுர ராஜகுமாரனோடு வெகு நேரமாக சண்டையிட்டார். அவன் பலவிதமான மாயாஜாலங்கள் செய்து பானங்களை ஏவினான். ஆனால் லக்ஷ்மணரோ அந்த அஸ்திரங்கள் அனைத்தையும் பயனற்று போகச் செய்து விட்டார். அந்த மாவீரனான ராட்சச புத்திரன் இன்று தங்கள் தம்பி லக்ஷ்மணன் கையால் இறந்து விட்டான். வானர சேனைகள் அனைத்தும் மிகுந்த சந்தோஷத்தில் உங்கள் பெயரிலும் லக்ஷ்மணன் பெயரிலும் ஜெயகோஷம் செய்கிறார்கள். மகாராஜா சுக்ரீவா, உங்களாலும் உங்கள் சேனைகளின் துணையினாலும் தான் லக்ஷ்மணனுக்கு இன்று வெற்றி கிடைத்துள்ளது. நாங்கள் எப்போதும் தமக்கு கடமைப்பட்டுள்ளோம்.
லக்ஷ்மணா, உன்னுடைய இந்த வெற்றியை கண்டு நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். மகாராஜா சுக்ரீவன் யுத்தத்தில் உன் வீரத்தையும் பராக்கிரமத்தையும் பற்றி மிகவும் புகழ்ந்து கூறினார். அண்ணா, இதில் என் பராக்கிரமத்திற்கு ஒன்றுமில்லை. எல்லாம் உங்கள் ஆசீர்வாதத்தால் கிடைத்தது. இது உங்களுக்கே தெரியும். இருந்தும் என்னை புகழ்கிறீர்கள். இது உன் அடக்கத்தை காட்டுகிறது. இந்த அடக்கம்தான் வீரர்களுக்கு என்றும் அழகை தரும். லக்ஷ்மணா, லக்ஷ்மணா, உன் வீரத்தின் மீது எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இருந்தும் இன்றைய வெற்றிக்கு முக்கிய காரணம் மகாராஜா விபீஷணன் அவர்கள்தான். ஏனெனில் அவர்தான் முன்கூட்டியே மேகநாதனின் சக்தியை உடைக்கும் வழிகளை உனக்கு சொன்னார். ஆமண்ணா, மேகநாதன் பரமவீரன். பலவிதமான அற்புத அஸ்திரங்களை உபயோகித்தான். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒருவேளை இவர் எனக்கு வழிகாட்டாதிருந்தால் நான் தோல்வியடைந்திருப்பேன். மகாராஜா விபீஷணா, தாங்கள் மித்திர தர்மத்தை சரிவர காப்பாற்றி இருக்கிறீர்கள். தங்களுக்கு நண்பர்களாக இருக்க கொடுத்து வைத்திருக்க வேண்டும். இப்படியெல்லாம் பேசி என்னை வெட்கப்பட வைக்காதீர்கள் ரகுநாதா. மேகநாதனின் மரணம் என்பது சுரேஷ், நரேஷ், அகிலேஷ் யாராலும் நடத்த முடியாதது. இது லக்ஷ்மணனைப் போல யோகியால் தான் முடியும். சத்திரிய குலத்தில் பிறந்தும் சுகபோகங்களை அனுபவிக்காமல் பரம தபஸ்வியும் பரம யோகியுமான லக்ஷ்மணனை போன்ற ஒருவரால் தான் இந்த துர்பிறவியான மேகநாதனை கொல்ல முடியும். தம்பி லக்ஷ்மணா, உன்னுடைய வீர தீர பராக்கிரமத்தால் துஷ்டன் இந்திரஜித்தை இன்று அழித்துவிட்டு யுத்தத்தை நீ நன்றாக நிர்ணயம் செய்துள்ளாய். 3 நாள் 3 இரவு கொடூரமான யுத்தம் செய்து இன்று ராவணகுமாரன் மேகநாதனை அழித்து ராவணனை கண்கலங்கச் செய்து விட்டாய். யுத்தத்திலே நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி இது. மன்னிக்க வேண்டும் பிரபு. புத்திர சோகத்தால், மகனை இழந்த துயரத்தால் அடிபட்ட சிங்கத்தைப் போல் கர்ஜிக்கும் ராவணனிடம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். புத்திர சோகத்தால் அடிபட்ட அவன் அந்த யமராஜனைப் போல் எந்த நேரத்தில் யாருக்கு என்ன செய்வான் என்று எவருக்கும் தெரியாது. பிரபு, யுத்த தர்மத்தின்படி இந்த பிணமாக கிடக்கும் மேகநாதன் நம் லக்ஷ்மணன் மீது நாகபாஷத்தை பிரயோகம் செய்தான். லக்ஷ்மணனும் சிறிது நேரம் மூர்ச்சி அடைந்து கிடந்தார். அப்பேற்பட்ட இவனை லக்ஷ்மணன் தம்பியோ ஓட ஓட விரட்டி கொன்று விட்டார். விரோதிகளின் பக்கம் கலவரத்தை ஏற்படுத்தி விட்டார். ஜாம்பவான் அவர்களே, மேகநாதன் உயிருடன் இருக்கும் போது நமக்கு அவன் விரோதி. எப்போது அவன் இறந்து விட்டானோ அப்போது விரோதத்தை பாராட்டக்கூடாது. சத்தியவான்கள் இறந்தவர்களை பற்றி தவறாக எதுவும் பேசக்கூடாது. இந்த உடலை பஞ்ச தத்துவங்களில் என்ன கூறியிருக்கிறதோ அதன்படி சாந்தி அடைய செய்ய வேண்டும். மனிதனின் அளவில்லாத அகங்காரம் அவன் மகன், சகோதரன், தந்தை எல்லா பந்தங்களையும் விழுங்கிவிடும். அதனால் அந்த அகங்காரத்தை அடியோடு விட்டுவிட வேண்டும். இந்த வீரனோ தன் தந்தையின் ஆசையை நிறைவேற்ற தன் இன்னுயிரை பலி கொடுத்தான். இந்த பரம வீரனை பெற்றெடுத்த இவனது தாய் யுத்தத்திலே இவன் இறந்த செய்தியை எப்படி அந்த தாயால் தாங்கிக் கொள்ள முடியும்? ஹனுமான் பிரபு, சகல மரியாதையுடன் இலங்கையின் முக்கிய வாயிலில் இந்த உடலை வைத்துவிடு. ராட்சச சேனைகள் உடலை எடுத்துச் செல்லட்டும். அப்படியே ஆகட்டும்.